இது வரைக்கும் நம்ம வெப்பநிலை மாறா நிகழ்வு என்னென்னு பார்த்தோம், அதனுடைய பிவி டயக்ராம் என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அது வெப்பநிலை மாறா நிகழ்வில் ப்ரெஷரும் மாறும், வால்யூம் மாறும். எது மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மட்டும் மாறாமல் இருக்கும். ஸோ ப்ரெஷர் கூட்டினா வால்யூம் குறையும், ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூம். ஸோ தட் பிவி இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஈக்குவேஷனை அது ஒபே பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் கூடுறது குறையிறதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒர்க் டன்ங்கிறது என்னது, W இஸ் ஈக்குவல் டு PdV. எப்போல்லாம் பருமன் அதாவது வால்யூம் மாறுதோ அப்போல்லாம் ஒரு வேலை செய்யப்படுகிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போது இந்த வெப்பநிலை மாறா நிகழ்வில் ஒரு வாயுவானது நல்லியல் வாயுவானது எவ்வளோ வேலை செய்யுது அல்லது எவ்வளோ வேலை அதுமாரி செய்யப்படுகிறது அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வெப்பநிலை மாறா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலை. So work done in isothermal process. ஸோ ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ன விதமான வேலை செய்யப்படும், அது வாயு மீதோ இல்லை வாயுவால் செய்யப்பட்ட வேலைங்கிறத நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம சிம்பிளிசிட்டி. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒன்று வாயு இந்த புஷ்டனை மேலே புஷ் பண்ணுறது மூலமாக வேலை செய்யலாம், அல்லது வாயுவை நீங்கள் பிஸ்டனை உள்நோக்கி அழுத்துறது மூலமாக வாயின் மீது வேலை செய்யலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எளிமைக்காக let us take consider quasi-static isothermal expansion. அதாவது வாயுவானது ஒரு நல்லியல் வாயுவானது அந்த பிஸ்டனை மேல் நோக்கி மீமெது முறையில், அதாவது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இந்த பிஸ்டனை மேல் நோக்கி புஷ் பண்ணுதுன்னு நினச்சிக்கிங்க. அதாவது நம்ம சொன்னால் குவாசிஸ்டாட்டிங்கிறது ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெல்லமாக என்னது புஷ் பண்ணுறது சச் தட். அப்போ என்ன அர்த்தம்னா, என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அதோட அவுட் சைடில் இருக்கிற ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சரும் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சரும் ரொம்ப மைனூட்டாக மட்டும்தான் வெரி ஆகணும், ரொம்ப டிராஸ்டிக்காக வெரி ஆகக்கூடாது. நீங்கள் வேகமாகவோ அழுத்தக்கூடாது, வேகமாகவும் அது புஷ் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் எ குவாசிஸ்டாட்டிக். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன், நான் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸில் மட்டும்தான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ப்ராசஸ் குவாசிஸ்டாட்டிக் நடந்தால் மட்டும்தான் அந்த எவ்ரி ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறேன், ஐ கேன் டிஃபைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். எவ்ரி ஸ்டேட்டுக்கும் அந்த எவ்ரி ஸ்டேட்டுக்கும் நான் ப்ரெஷர் டிஃபைன் பண்ணலாம், வால்யூம் டிஃபைன் பண்ணலாம், டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணலாம். ஒரு ரொம்ப வேகமாக நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அதை இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு நம்மளால் ஈக்குவேஷன் ஸ்டேட் எழுத முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த குவாசிஸ்டாட்டிக் அப்படின்றத நான் கொண்டு வரேன். அதேமாதிரி லேட்டராக நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணும்போது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது என்ன பண்ண போகிறேன், ஒரு வெப்பநிலை மாறா மீமெது நிகழ்வு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், we take it வெப்பநிலை மாறா மீமெது நிகழ்வு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அது பியிலிருந்து ஸோ இட் கோஸ் ஃப்ரம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாறா பருமன் விரிவு. இது இந்த நிகழ்வுங்கிறது என்னது, பருமன் விரிவுனா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ நம்ம இங்கே அந்த படத்தை வரைகிறேன். ஸோ இங்கே தான் இப்படி போகுது. ஸோ இது V இனிஷியல், இது V ஃபைனல். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன், W is equal to integration over ஏற்கனவே பார்த்த மாதிரி VI to VF, நான் ஏற்கனவே உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன், PdV. ஸோ இதுதான் ஒர்க் டன் when gas goes from initial volume VI to final volume VF. ஸோ வாட் இஸ் P, ப்ரெஷர். நல்லா கவனிச்சு பாருங்கள்,
இந்த இனிஷியல் வால்யூம் இதுதான் வந்து இனிஷியல் வால்யூம், இது வந்து ஃபைனல் வால்யூம். சரிங்களா? இந்த ஃபுல் இதுவுமே. அப்போது இது வந்து இங்கேருந்து இன்டர்மீடியட்டாக போகுது பார்த்தீங்களா? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். இது இன்டர்மீடியட் ஸ்டேட். ஆனால் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன் நான், குவாசி ஸ்டாட்டிக், அதாவது ரொம்ப 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 பொறுமையாக போகணும். அப்போ தான் என்ன பண்ணோம், இந்த இந்த வேரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் ஆல்மோஸ்ட் சரௌண்டிங்கும் உள்ளேயும் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஸோ ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம ஐ கேன் டிஃபைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ப்ரெஷர் நீங்கள் வால்யூம் மேலே போக ப்ரெஷர் குறையுமா கூடுமா கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா எப்படியே பார்த்துருக்கேன். PV is equal to கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்துருப்போம். ஐசோதெர்மலுக்கு பொறுத்த வரைக்கும் PV is equal to கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூம் கூடுச்சுன்னா நம்ம ப்ரெஷர் கண்டிப்பாக குறையும். அப்போது ப்ரெஷர் இங்கே வந்து மாறுது. அப்போது இந்த ப்ரெஷர் எப்படி மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்டகிரேஷனை வந்து நம்மளால் போட முடியும். ஸோ அப்போது இந்த ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த வால்யூம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஐ கேன் ஹேவ் டு ரைட் P as a function of வால்யூம் எழுதினா மட்டும்தான் அதாவது இந்த இன்டகிரேஷனால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும், வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் திஸ் ஹியர், PI VI is equal to mu RT, ரைட். அதே மாதிரி இங்கே வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ PF VF is equal to mu RT. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் எக்ஸ்பேண்டிங், அதாவது கேஸ் ஆனது எப்படி எக்ஸ்பேண்ட், அதாவது இந்த நல்லியல் வாயு எப்படி போகுதுன்னா ஒரு ஐசோதெர்மல் கேஸில் போகுது. அப்படின்னா அது இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஸோ அப்போது ஐ கேன் ரைட் இன் ஜென்ரல் PV is equal to mu RT. So P is equal to mu RT by V. The mu RTங்கிறது constant, Vங்கிறதா அது variable. So I can substitute W is equal to VI VF mu RT by V into dV. So இப்போ என்ன பண்ணுறேன் நான், I expressed P as a function of V. So what is a function? P is inversely proportional to volume. That's what the equation of state for ideal the isothermal process. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த Pங்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வெளில எடுக்க முடியுமா, இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா Pங்கிறது இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் இருக்க சொன்ன மாதிரி வால்யூம் கூட கூட P குறையும், அல்லது வால்யூம் குறைய P கூடும். அப்போது இந்த என்டையர் இந்த VIலேருந்து VFக்கு இந்த வாயுவானது போகிற அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் இந்த ப்ரெஷர் ஆனது ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. அப்படின்னா நான் இந்த ப்ரெஷரை வந்து என்னால் வெளில எடுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ப்ரெஷரை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஐ எக்ஸ்பிரஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் V. அதே மாதிரி ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த குவாசிஸ்டாட்டிக் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், இங்கேருந்து VIலேருந்து VF போகிறதுக்கு எவ்வளோ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 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 ஸ்லோவாக போகணும். அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் பொசிஷன் இஸ் த ஸ்டேட், அதனுடைய ஒரு வெப்ப இயக்கவியல் நிலை, அதாவது தெர்மோடைனமிக் ஸ்டேட். அப்போ எவ்ரி ஸ்டேட்டுக்கும் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்டுக்கும் நான் என்னுடைய ஈக்குவேஷன் எழுதினா மட்டும்தான் என்னால் வந்து இதை இன்டகிரேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் சடனாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா என்ன பண்ணால், நீங்கள் இந்த VIலேருந்து VFக்கு சடனாக இது புஷ் பண்ணிச்சுன்னா அந்த இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு நாங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது PV = NKT எழுத முடியாது. அப்படின்னா பண்ணனால இன்டகிரேட் பண்ணவே முடியாது. அப்போது மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, வி அஸ்யூம் தட் த ப்ராசஸ் ஹேஸ் டு பி குவாசிஸ்டாட்டிக். ஸோ அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ஒரு காரணத்துக்காக, அதாவது எவ்ரி இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் நான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எழுதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து குவாசிஸ்டாட்டிக் அப்படின்ற அசம்ஷனாக அந்த மீது நிகழ்வு அப்படின்ற ஒரு இதை வந்து கருத்தை நான் வந்து வலியுறுத்துகிறேன். அப்போ மட்டும்தான் நம்ம இந்த Pயை வந்து இந்த ஃபங்க்ஷனாக எழுத முடியும். PV = NKT அல்லது PV = mu RTன்ற ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இது ஆட்டோமேட்டிக்காக mu RTங்கிறது என்னது, இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். ஏன்னா என்டையர் ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு வெப்பநிலை மாறா நிகழ்வு. அப்போது mu RT கான்ஸ்டன்ட், we can take out mu RT VI VF dV by V. So this is the form. So W is equal to mu RT VI to VF dV by D. So நமக்கு ஏற்கனவே இன்டகிரேஷனில் படிச்சிருப்பீங்க. What is integration of dx? Simply ln x plus some constant. Suppose இது வந்து லிமிட் போட்டிங்கன்னா ஆகும். Suppose if you put limit from A to B, இந்த கான்ஸ்டன்ட் இருக்காது. நமக்கு என்ன இருக்கும், we have to substitute A to B. ஸோ அதே நம்ம அதுக்கு இங்கே பயன்படுத்துவோம். ஸோ W is equal to mu RT ln of நேச்சுரல். நல்லா கவனிச்சு பாருங்கள், இது வந்து நாட் லாக், இது வந்து நேச்சுரல் லாகிரிதம். ஸோ ln V. ஸோ வாட் இஸ் த லிமிட், VI to VF, இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம்.
I can substitute W is equal to mu RT ln of V F minus V I. So நமக்கே தெரியும் what is the ln of A minus ln B, அதாவது natural logarithm. This is equal to ln of A by B ன்னு பார்த்துட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து can apply W is equal to mu RT ln of VF by VI. So this is the work done in isothermal process. So here isothermal expansion அப்படின்றத வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது பாருங்கள். ஸோ VF VI. ஸோ லான் ஃபங்க்ஷன் இது வந்து பாருங்கள், W is equal to mu RTங்கிறது மியூங்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சருங்கிறது அந்த டீங்கிறது டெம்பரேச்சர். நமக்கு தெரியும் இந்த மொத்த ப்ராசஸுக்கும் இந்த இனிஷியல் வால்யூம்லேருந்து ஃபைனல் வால்யூம் போகிற வரைக்கும்னா அது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது டபுள்ங்கிறது எப்படி சார்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதோட நேச்சுரல் ஆகிறது, அதாவது லான் ஃபங்க்ஷனாக இதை வந்து சார்ந்திருக்கு. ஸோ லான் ஆஃப் VF by VI. VFங்கிறது அதனுடைய ஃபைனல் வால்யூம், VIங்கிறது இனிஷியல் வால்யூம். ஸோ சப்போஸ் நல்லா கவனிங்க, இஃப் VF is greater than VI, என்ன அர்த்தம்னா VFங்கிற கேட்டர்னா இந்த கேஸ், அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இங்கே எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டோம், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதாவது பருமன் விரிவு. ஸோ அப்போனா அது இனிஷியல் பருமன், அதாவது தொடக்க பருமனை விட இந்த இறுதி நிலை பருமனம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இஸ் தி எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல் தமிழில் சொல்லுவோம் பருமன் விரிவு. ஸோ VF is greater than VI, அப்போனா அவன் கண்டிப்பாக VF by VI. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து இதோட அதிகமாச்சுன்னா ஆகும், நீங்கள் இதை டிவைட் பண்ணனா ஆகும், டெஃபினெட்லி வில் கெட் கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போது VF நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, VI டிவைட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த வர குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நான் அது லான் ஆஃப், இட் இம்ப்ளைஸ் லான் ஆஃப் VF by VI. ஸோ லான் ஆஃப் இந்த VF by VIங்கிறது அது 1 விட அதிகமாக இருக்குது. அப்போது எப்பயுமே நேச்சுரல் ஆகிறதுக்கு 1க்கு மேலே அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போனா அது லான் VF by VIங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எப்போ பாசிட்டிவாக இருக்கும், எப்போல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிறீங்களோ, அதாவது பருமன் விரிவை எடுத்துக்கிறீங்களோ, அப்போனா அது இறுதிநிலை பருமன் வந்து தொடக்கநிலை பருமன் அதிகமாக இருக்கும். அப்போது VF by VI வந்து 1 விட அதிகமாக இருக்கும். லான் ஆஃப் திஸ் எனி குவான்டிட்டி இன்சைடு த லான் இஸ் கிரேட்டர் தென் 1ன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி கிரேட்டர் தென் 0. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், லான் ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் பிளாட் பண்ணுவாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ், இது வந்து லான் எக்ஸ் நான் வந்து பிளாட் பண்ண போகிறேன். இது வந்து 0, ரைட்? திஸ் இஸ் கால் 1. ஸோ இது வந்து 0. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1ங்கும் போது என்ன அது, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லான் 1? ஸோ லான் 1 is equal to 0, ln 0 is equal to minus infinity. நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த 1க்கு கீழே எக்ஸ் வரனா அது இதனுடைய வேல்யூ பாருங்கள், 1க்கு மேலே இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போனா அது லானோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1க்கு லெஸ் தென் கீழே வரும்போதுனா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துருது. அப்போனா அது இது வந்து நெகட்டிவ். ஸோ எப்போல்லாம் 1லேருந்து 0க்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதிகமாக கடைசியாக 0 போகும்போது ஆகும், கம்ப்ளீட்டாக கோஸ் டு. ஸோ இது லான் ஃபங்க்ஷன் கோஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போது இந்த நேச்சுரல் ஆகிறதோட வேல்யூ 1லேருந்து கீழே வரனா அது நெகட்டிவாக போயிடும், 1க்கு மேலே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, VF by VI is greater than 1 ஆட்டோமேட்டிக்காகவும் லான் ஆஃப் பாசிட்டிவ் குவான்டிட்டி, அதாவது greater than 1 ஆல்வேஸ் வில் பி பாசிட்டிவ். அப்போ என்ன அர்த்தம், லான் VF by VI is பாசிட்டிவ்னா ஆட்டோமேட்டிக்காக W will be positive. ஸோ இதனால் இது திஸ் இஸ் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அல்லது or work done by the gas. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வெப்பவியக்கலோட முதல் விதி நடத்தும் போது நம்ம எப்படி அந்த கன்வென்ஷனை டிஃபைன் பண்ணோம், எப்பயுமே வந்து ஒரு வாயுவானது சூழல் மேலே ஒர்க் டன், அது ஒரு வேலையை செய்யும் பொழுது அதனுடைய ஒர்க் அதை டன் அதோடைய வேலை என்ன, அதை எப்படி எடுத்துக்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுத்துக்கணுமா,
பாசிட்டிவாக எடுத்து நான் சொல்லிக் கொடுத்தேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போது எக்ஸாக்ட்லி அது மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது, அதாவது ஒரு வாயுவானது சூழல் மீது வேலை செய்யும்போது, இங்கே வேலைங்கிறது என்னது, அந்த பிஸ்டன் வந்து மேல் நோக்கி தள்ளும் பொழுது அந்த வாயு செய்யப்பட்ட வேலையானது என்னது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். இட்ஸ் கிரேட்டர் தென் 0. சப்போஸ் இங்கே என்ன பண்ணுங்க, நான் என்ன கேட்டேன், விஎஃப் வந்து லெஸ் தென் வி, அதாவது இங்கே எக்ஸ்பான்ஷன் பதிலாக கம்ப்ரஷன் எடுத்துங்க, அதாவது பருமன் அமுக்கத்தை எடுத்துட்டிங்கன்னா, இஃப் விஎஃப் இஸ் லெஸ் தென் விஐ, அதாவது இந்த இருதலை பருமானது தொடர்நிலை பருமனோட கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். எடுத்துக்காட்டாக பண்ணுங்கள், இனிஷியலாக வந்து இந்த பிஸ்டன் வந்து இங்கே இருக்கிற மாதிரியும், யாராவது வெளியிலேருந்து புஷ் பண்ணும் போது அது வந்து விஎஃப் இந்த இடத்துல வர்ற மாதிரியும். ஸோ அப்படின்னா அது இருதலை பருமன் வந்து தொடர்நிலை பருமனோட கம்மியாகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக விஎஃப் பை விஐ வில் பி லெஸ் தென் 1. இட் இம்ப்ளைஸ் ln of விஎஃப் பை விஐ வில் பி less than 0. So it implies W will be negative. இது என்னது, work done on the gas அல்லது கம்ப்ரஷன், தமிழில் பருமன் அமுக்கம், அது பருமன் குறைவு, இது வந்து பருமன் விரிவு. ஸோ அப்போது பர்மன், அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு W will be பாசிட்டிவ், கம்ப்ரஷனுக்கு W will be நெகட்டிவ். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம இந்த மொத்த கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம், we assume that it's a quasi-static process பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், டெம்பரேச்சர் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கே தெரியும் டெம்பரேச்சர் வால்யூம் எல்லாமே ஸ்டேட் வேரியபிள்ஸ், நாட் பாத் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதெல்லாம் ஸ்டேட். அப்போ ஸ்டேட் வேரியபிள் என்ன அர்த்தம், அது இன்பிட்வீனில் எந்த மாதிரி ப்ராசஸில் வந்தாலுமே ஃபைனலாக இருக்கிறது தான் அதோட மேட்டர் அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம், ஈவன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெரிவேஷனை போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் அசீம் பண்ணால் கூட இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா W is equal mu RT ln VF by V, இதுங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஜென்ரலி ட்ரூ ஃபார் ஈவன் நாட் குவாசிஸ்டாட்டிக். ஸோ குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் இல்லைனா கூட இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ. ஆனால் பட் இது டெரைவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறதுனால நம்ம டு டூ திஸ் இன்டகிரேஷன், அதாவது இந்த இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை அசம்ஷன் எடுத்துக்கிறோம். பட் இட் இஸ் இன் ஜென்ரல் வேலிட், இப்போ நாட் ஓன்லி குவாசிஸ்டாட்டிக் இல்லாத ப்ராசஸுக்கும் இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் அப்படின்றது தான் இது முக்கியமானது. ஸோ அப்போ இதை எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம கிராஃபிக்கலாக போடுறது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், PV டயக்ராம் எடுத்துக்கங்க. ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ நான் சொல்லியிருக்கேன் PV டயக்ராம்ங்கிறது ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் பேசிக்கலி ஏ ஹைப்பர்போலா. அப்போது எப்படி வரையினதை, ஸோ திஸ் இஸ் தி, நான் என்ன பண்ண போகிறேன், ஐசோதெர்மல் quasi-static isothermal expansion அல்லது பர்மன் விரிவு, வெப்பநிலை மாறா பர்மன் விரிவுனா, ஸோ இது வந்து இனிஷியல் ப்ரெஷர் PI T and this will be, this is the VI, this is the PI. ஸோ அப்போனா அது இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் போகுது. அப்போனா அது நமக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஷன்னா வால்யூம் அதிகமாகும். திஸ் வில் பி VF. ஸோ திஸ் இஸ் த வால்யூம் ஆக்சிஸ் அண்ட் திஸ் வில் பி கரஸ்பாண்டிங்லி PF. ஸோ தி என்டையர் ப்ராசஸ்லேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு PV டயக்ராமில் அந்த ஈக்குவேஷன் அந்த கர்வுக்கு அடியில் இருக்கிற அந்த ஏரியா தானே அந்த ஒர்க் டன் சொல்ல இருக்கணும். அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா அண்டர் த கர்வ், திஸ் இஸ் ஈக்குவல் டு W is equal to mu RT ln of VF by VI. ஸோ கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன், இந்த ஒர்க் டன்ங்கிறது என்னது, சிம்பிளி ஈக்குவல் டு த ஏரியான்றத ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் கர்வ். சப்போஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், அதாவது பருமன் அமுக்கணும்னு வச்சிங்களேன், அப்போ அப்படி இருக்கும், திஸ் இஸ் தி VP, அகெயின் த சேம் கர்வ், பட் என்னது இப்போ இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறது, திஸ் இஸ் VI, this is PI and this will be PF, this is VF. ஸோ இப்போ நான் அது பருமன் அமுக்கம், அதாவது ஐசோதெர்மல் கம்ப்ரஷன்னா இனிஷியல் வால்யூம் அதிகமாக இருக்கும், ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போனா அது
ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஸோ திஸ் வில் பி PI VI T. This will be PF VF T. So temperature again it's a constant. So again the area will be, this area will represent W is equal to mu RT ln of VF by VI. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கலி பாசிட்டிவ் குவான்டிட்டி. பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணும்போது integrating from VI to VF நால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வில் கெட் நெகட்டிவ். ஸோ ஏரியா நெகட்டிவ் சைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ கிராஃபிக்கலாக இப்படி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஒரு வெப்பநிலை மாறா நிகழ்வில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறது வரைக்கும் அந்த செய்யப்பட்ட வேலை இது கேன் பி எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம் அல்லது கம்ப்ரெஷனாக இருக்கலாம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனாக எடுத்துக்கிறோம், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்துகிறோம். இதனுடைய VFVI அதாவது ஒருவேளை கம்ப்ரெஷனாக இருந்துச்சுன்னா W வந்து லெஸ் தென் நெகட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் W வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எப்படி ரெப்ரசன்ட் பார்த்தோம். அதே மாதிரி ஏன் வந்து இந்த குவாசிஸ்டாட்டிக் அப்படின்ற அசம்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்றது பார்த்தோம். ஏன்னா அப்போ மட்டும் தான் நம்மளால் இந்த இன்டகிரேஷன் பண்ண முடியும். ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் நாட் ஓன்லி குவாசிஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் குவாசிஸ்டாட்டிக் கம்ப்ரெஷன் அண்ட் ஆல்சோ வேலிட் ஃபார் நார்மல் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அப்படின்றதான் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது.